வணக்கம். வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள். கோபத்தில் கூட நிதானம் என்பது இருக்க வேண்டும். இல்லாமல் போனால் வாழ்க்கையில் யாரை அதிகம் பிடிக்குமோ அல்லது யார் முக்கியமோ அவர்களையே ஒரு நாள் இழக்க நேரிடும். இறைவன் சொர்க்கத்தையே தந்தாலும் கூட அதிலும் திருப்தி அடையாமல் அதைவிட ஒரு படி தாண்டி போய் நரகத்தையும் பார்த்துவிட்டுத்தான் திருப்தி அடைவான் மனிதன். நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களே வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்கிறார்கள். நீங்கள் ஒருவருக்கு கொடுத்த உண்மையான அன்பும் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய துரோகமும் போதும் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை முழுமையாக உணர்த்திவிடும். நல்லதையும் கெட்டதையும் கையாளும் குணத்தை நீ பெற்றுவிட்டால் எதை பற்றியும் கவலைப்படாத மனிதனாக உன்னால் வாழ முடியும். எடுத்துக்காட்டை சொல்வதை விட எடுத்துக்காட்டாக விளங்குவதே சிறந்தது. உதவி செய்யுங்கள், அதை ஒரு உயர்ந்தவருக்கு செய்வதை விட ஒருவரை உயர்த்துவதற்கு செய்யுங்கள். ஒரு அளவிற்கு மேல் யாரிடமாவது நாம் இறங்கி போகிறோம் என்றால் நமது மதிப்பை நாமே இழக்கின்றோம் என்று அர்த்தம். ஓடுகின்ற வயதில் உட்கார நினைத்தால் உட்காருகின்ற வயதில் நீ நினைத்தாலும் ஓட முடியாது. இரண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கும் கத்தியை கவனமாக கையாளுவது போன்று எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு கவனமாக இருக்க வேண்டும். நேற்றைய தோல்வியை பற்றி நினைக்காமல் அதற்கான காரணத்தை கண்டறிந்தால் மட்டுமே நாளைய வெற்றியை தீர்மானிக்க முடியும். கடவுள் கைவிட்டு விட்டார் என்று கவலைப்படாதீர்கள். கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதே கடவுள்தான். வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டும் அல்ல, மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் தான். உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. உதாசீனம் செய்யும் இடங்களில் நீ அல்ல, உன் நிழல் கூட நிற்கக்கூடாது. நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் பொய், நீ சரியில்லை என்பதுதான் மெய். ஒரு பெண்ணை வீழ்த்த முடியாத போது அடுத்து சிலர் எடுக்கும் பயங்கர ஆயுதம் அவள் நடத்தையை விமர்சனம் செய்வது. செல்வம், புகழ், அதிகாரம் என்று 1000 இருந்தாலும் அடுத்தவரிடம் பண்பாக பேச கற்றுக்கொள்வது உங்களின் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். நிதானம் தவறும் போது நீங்கள் இழப்பதற்கு நிறைய விஷயங்கள் வரிசையில் காத்திருக்கும். நஷ்டங்களும் இழப்புகளும் அடுக்கடுக்காக வந்தாலும் இறுதியில் நல்லெண்ணம் உள்ளவர்களே வெற்றி பெறுவார்கள். விதியோ சதியோ உன் வாய்ப்பை தட்டி பறிக்கலாம், ஆனால் உன் திறமையை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.